அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை வறுமை கோட்டிற்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் 4000 5000 ரூபாய் வரை மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாம ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் கிடைக்க போகிறதுங்க. அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகைக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணி செலக்ட் ஆகாதவங்க, ரிஜெக்ட் ஆனவங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் கைரேகை கைவிரல் பதிவு செஞ்சு ஆகணும். இல்லைனா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் கைரேகை பதியாத அனைவருக்குமே ரேஷன் அட்டைகள் பதிவு செய்யலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் செல்லாது. மானிய விலையில் இப்போ வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் இந்த மாதிரி எந்த பொருட்களும் கிடையாது. எந்த பொருட்களும் உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு விநியோகம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, ஆதார் அப்டேட்டை இணைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களான அப்டேட்டுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டங்க. ஏன்னா இந்த அப்டேட்லாம் நீங்கள் தெரியல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ மெயினாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு, நாளை நடைபெறும் முகாமில் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் நேத்திக்கு வந்தது. ஸோ இன்னைக்காக தான் அந்த முகாம்கள் நடக்க போகுது. இந்த முகாம்களை என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 4000 6000 வரையிலான ஊக்கத்தொகை கிடைக்க போகுதுங்க. அதுவும் இந்த 3 வகை வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே. சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு, ஆதார் அப்டேட்டில் இருக்கணும், மொபைல் நம்பர் அப்டேட்டில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தகுதியானவங்களை தமிழக அரசு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவித்தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரியும், மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு வருஷமா ஓகேங்களா, கிட்டத்தட்ட 22வது தவணையாக. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த 2024 தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 23வது தவணையாக நேற்றைக்கு அதாவது நேற்றைய முன்தினம் 10ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டிருக்குங்க அவர்களுடைய அக்கௌண்ட்ல 1000 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23வது தவணையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்காங்களோ
அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மீண்டும் ஒரு தமிழக அரசு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இன்று முதல் சரிங்களா முகாம்கள் நடக்க போகுதுங்க. ஸோ அந்த முகாம்களை எங்கெங்கெல்லாம் நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக்கு, உங்களுடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க கொடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அத ஃபில் பண்ணி அவங்களே வந்து குடுப்பாங்க. ஸோ அத நீங்க வந்து சிக்னேச்சர் கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேல் இடத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் நீங்க செலக்டடா இருக்கீங்களா? இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். ஸோ நீங்க மெயினா நம்ம வந்து இந்த தடவ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர், அதாவது உங்களுடைய வங்கி பாஸ்புக் உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கணும். அதாவது யாரெல்லாம் நீங்க குடும்ப தலைவா இருக்கீங்களோ, அவங்களுக்கு முக்கியமா இந்தியன் பேங்க்ல வங்கி கணக்கு இருக்கணும். அது ரொம்ப அவசியமானதுங்க. இதெல்லாம் இதுல இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த தடவ நீங்க ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. அது அடுத்துதான் வந்து பெயர் ஆதார் ரேஷன் கார்டுல வந்து பெயர் சேர்த்தல், நீக்குதல் இது எல்லாமே அப்டேட் சொல்லியிருக்காங்க. அத பத்தின அப்டேட் தெளிவா பார்ப்போம். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும், நலத்திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாகத்தான் மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்டங்களை பெற முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 2.26 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். இதில் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் கார்டுகளில் 3,65,00,000 உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம், சேர்த்தல், முகவரிச் சான்று, தொலைபேசி எண் மற்றும் ஆகியவற்றை மேற்கொள்ள வருகின்ற சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த முகாம்கள் எங்கெங்க நடக்குன்றதை பார்ப்போம். இது தொடர்பான வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்களை குடும்ப அட்டைகள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதன்படி ஜூலை 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 12/7 ஓகேங்களா? ஸோ இன்னைக்குதான் அன்று காலை இன்னைக்கு 10 மணிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முகாமில் போய் நீங்களும் கலந்துக்கோங்க. சரிங்களா? முகாமில் கலந்துக்கிட்டு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், பெயர் நீக்கணும்னாலும் நீக்கிக்கலாம், முகவரி சேஞ்ச் பண்ணாலும் அட்ரஸ் உங்களுடைய சேஞ்ச் பண்ணிக்கலாம், கைபேசி எண் அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தைகளில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளை குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பிற மாவட்டங்களில் மண்டல வட்ட வழங்கல் அதிகாரிகள் அளவில் இந்த குறைதீர் முகாம்கள் நடத்தப்படும்ன்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த முகாம்ல எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். இந்த ஸ்கீமையும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.